அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சுய நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்களே நேர்மையா இருக்கிறது, செல்ஃப் ஹானஸ்டி. முதல்ல நம்மளுக்கு நாமளே ஹானஸ்டா இருக்கணும். நம்ம மனசுல தோணக்கூடிய எண்ணங்கள் சரியா தப்பான்னு முதல்ல நம்ம மனசுக்கு அதை ஃபீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மள்கிட்ட தோன்ற எல்லா எண்ணமுமே நல்லது தான், நாம் செய்கிற எல்லா விஷயங்களும் சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயையை நம்ம மனசுக்கு தோற்றுவிக்க கூடாது. நம்ம தப்பு செய்கிறோம்னா இது தப்பு, இதை நீ செஞ்சது தப்பு, இதை இப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ இப்படி செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம மனசுக்கு நாம் நேர்மையாக அதுக்கு அட்வைஸ் பண்ணணும். முதல்ல நாம் நம்ம மனசுக்கு அட்வைஸ் பண்ணணும். அப்போ தான் அது நம்மளை ஏற்றுக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். சில வீடியோஸில் நான் சரியாக பேசியிருக்க மாட்டேன், சரியாக பேசலை அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெரியணும். எனக்கு அது தெரியும். தெரிஞ்சாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை நம்ம ஒரு சின்னதாக எடிட் பண்ணோம்னா சரியாயிடும் அப்படின்னு நினச்சி நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போனேன்னா அடுத்த வீடியோவுக்கு எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடைக்காது. நான் முதல்ல நாம் தப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், இதை சரியாக நாம் பேசலை, இதை இன்னும் நம்ம பெட்டராக இப்படி பேசியிருக்கலாம், இதுக்கு இந்த வார்த்தைகளை போட்டிருக்கலாம், இந்த டோனில் இந்த நடையில் நம்ம பேசியிருக்கலாம், அதை இந்த மாதிரி இடத்துல நின்று நம்ம பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளுக்கான கரெக்ஷன்ஸை நாம் நம்ம மனசுக்கு அறிவுறுத்தணும். அதை நாம் ஏற்றுக்கணும். ஆமாம், நான் தப்பாக தான் செஞ்சுருக்கேன், இதை அடுத்த தடவை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன், இல்லை முடிஞ்சால் இதையே நான் திருப்பி செய்ய ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் அதை ஏற்றுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஒருத்தர் 2 பேர் அந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க இது சரியில்லை, இது மாரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்ன நினைப்போம், இவங்க 2 பேரும் சரியாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்க ஏன் தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு ஏதோ நம்மளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்மளுக்கே ஒரு சமாதானத்தை சொல்லிட்டோம்னா நம்மளுக்கு நேர்மையா இல்லைன்னு அர்த்தம். இது எல்லா ஃபீல்டுலேயும் முக்கியம். குடும்ப வாழ்க்கையில், நம்மளுடைய ப்ரொஃபஷனில், நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு நாமே நேர்மையாக இருக்கணும். ஒரு வேலை கொடுக்குறாங்க, அந்த வேலையை நம்ம சரிவர செஞ்சுருக்கோமா, அதை குவாலிட்டியாக செஞ்சுருக்கோமா அப்படின்னு நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம இன்னொருத்தங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அவங்க மேலோட்டமாக பார்க்குறப்ப நம்ம சரியாக செஞ்சுருக்க மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் நம்மளுக்கு தான் தெரியும் அதில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு. அப்போது நாம் அதை தப்பு பண்ணியிருக்கோன்னு உணர்ந்தால் தான் மீண்டும் அதை நாம் கரெக்ட் பண்ணிப்போம். அடுத்த டைம் அதை நம்ம கரெக்ட் பண்ணிப்போம். நாம் தப்பு பண்ணதை நாமளே உணரலைன்னா அப்புறம் எப்படி அது கரெக்ஷன்ஸ் வரும், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும், எப்படி அதில் ஒரு குவாலிட்டி வரும்? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து, நம்மளோட ஹேபிட்ஸ்லேருந்து சரியான ஹேபிட்டை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமா, சரியான உறவுகளை தான் நம்ம ஏற்படுத்தியிருக்கோமா, சரியான புத்தகங்களை தான் நம்ம படிக்கிறோமா, சரியான நேரத்தை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு பல விதத்தில் நம்மளுக்கு சுய நேர்மையோடு நம்ம சிந்தித்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.